என்னது பீஸா பாவாயா? என்னது இது? ஒண்ணுமே புரியல. அண்ணே, வைக்கிறது அவங்களும் நம்மள மாதிரி தான் போல இருக்கு. என்னது? பீஸா பாவாயா புரியலையா? பீஸா பண்ணு வாயில எட்டுற மாதிரி வையின்னு எழுதியிருக்கா. டேய், என் காதுல கெடுக்காம விட மாட்டியா நீ? அண்ணே, சிறுத்த படத்துல வர்ற தமனா மாதிரி அந்த அம்மா உங்களை லுக் விடுறதும், நீங்க கார்த்தி மாதிரி அப்படியே ஒசந்து போறதும் கண்கொள்ளா காட்சிடே. டேய், அந்த பொண்ணு தமனா, நான் சிறுத்தை கார்த்தி, 2 பேரும் சேராத ஜோடின்னு சிம்பாலிக்கா சொல்ற. சரி, இப்போ எதுக்கு நீ இவ்வளவு பில்டப் பண்ற? எனக்கு அவசரமா ஒரு 500 ரூபாய் தேவைப்படுதுனே. இப்படியே நேரா போன நினைச்சுக்கா, லெப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு இந்தியன் பேங்க் வரும், அங்க போயிட்டு இடி முருசு அடுத்த வாரம் 1000 கோடி டெபாசிட் பண்றாரு, அட்வான்ஸ் 500 ரூபாய் கேட்டேன்னு கேளு போ. அடிதானே விழும். அதே தானே நானும் கொடுப்போம். போடா மூஞ்சி மகரே, இந்த பிச்சை காட்சி என்ன கொடுத்து போய்க்கிறான். பீஸா பாவா என்னவா இருக்கும்? எப்படி காசு கொடு மச்சான்? உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? அதான் பார்த்துட்டல, என்ன சொல்லு மச்சான், என் லவ் உன்னால தான்டா சக்ஸஸ் ஆக போகுது. என் ஆளோட பாஸ்போர்ட்டு அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டில் மாட்டிகிட்டு இருக்கு. உனக்கு தான் தெரியும்ல, அந்த ஆளுக்கு என்ன நல்லா தெரியும். நீ தான்டா அந்த பாஸ்போர்ட் எப்படியாவது எனக்கு எடுத்து தரணும். டேய், ஆளை விடுறா. நான் எங்கே போனாலும் அந்த ஆள் என்னை பின்னாடியே ஃபாலோ பண்ணுகிறேன். நீ சொல்கிறத பார்த்தா நானே போய் வாண்டடா மாட்டிவிடும் போகுது. போடா. அப்போ நம்ம நட்பு அவ்வளோதானா? டேய், நீ வாங்கி கொடுக்குற பீர் பிராந்திகளை போலீஸ்கிட்ட அடி வாங்க முடியாது. போடா போடா. நீ பல இடி முரசு மாதிரி இல்லை, உன் மனசு யாரோ மாற்றிருக்காங்க. ஆமாண்டா, மாற்றிட்டாங்கடா. நான் இப்போ மாற்றினவங்க வந்துட்டாங்க பாரு. ஹாய் டார்லிங். ஓஹோ, கதை இப்படி போகுதா? டேய், உனக்கு இன்ஸ்பெக்டர் வீட்டிலேருந்து பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தா உன் லவ் ஒர்க் அவுட் ஆகிடும். எனக்கு சுருக்கு எழுத்த பெருசாக்கி சொல்லணுமா? நான் என்ன இலக்கணவாதியாராமாமா? என்ன சுருக்கெழுத்து? பீஸா பாவாதான்டா. ஹலோ, எங்க சுருக்கெழுத்த பத்திலாம் நீங்க ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம், அதை நாங்க பாத்துக்கிறோம். பட் உங்க லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆமா, அந்த இன்ஸ்பெக்டர் வீடு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எது கேட்குறீங்க? ஓகே, நாளைக்கு உங்களோட பாஸ்போர்ட் எடுத்து தர வேண்டிய வேலை என்னோடது. ஓகேவா? என் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணல, என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட உட் பி நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் உட் பி. 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 தேங்க்யூ. போடா. டார்லிங், ஏன் உங்க ஃப்ரெண்டு போறதே நீங்க கோவமா பாத்துட்டு இருக்கீங்க? கோவமா பார்க்காம அவன் கை கொடுக்குறான், ஈன்னு கை கொடுக்குறா. உட்பினா தெரியுமா? உட்டுனா கட்டை, பீனா நீ. சம கட்டைன்னு சொல்லிட்டு போயினுக்கிறான் அவன். அவனுக்கு போய் கை கொடுத்துனுக்குற. உட்பிக்குள்ள இப்படி ஒரு உட் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் இருக்கட்டும் சரலா, அந்த வீட்ல இருந்து எப்படி பாஸ்போர்ட் எடுத்து கொடுக்க போற நீ? அது சஸ்பென்ஸ். ஓ சரி விடு. சரலா, உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த கேட்கணும். எவ்வளோ பேர் ஆன்சமா இருக்கும்போது என்ன மட்டும் செலக்ட் பண்ணி எப்படி? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? சொல்லிதாகணும், சொல்லுமா. நாளைக்கு சொல்றேன். பாய். இது மாதிரி எத்தனை பேர் சுத்த விடுறாளோ? Arnold, Arnold, come, sweet boy. வணக்கம் பையரவரே. எப்படி? ஏய் சரலா, உனக்கு நாய் பேசலாம் தெரியுமா? கூடல பழகுறேன், இது தெரியாமையா? Arnold, sit. எப்படிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குது? அதான் சரலா. அந்த அளவுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கோம். என்ன இது? அவ கண்ணாட்டா இது பத்துக்குச்சு. சரியில்லையே. டாம் அண்ட் ஜெரி. நீ பேசாம சிஎஸ்கேக்கு போய் ட்ரைனிங் கொடுக்கலாமே. சிஎஸ்கேனா அப்போ பிராவோ இருப்பார்ல? பிராவோவா? அவரு நீண்ட நாள் பழக்கமா? தேங்க்யூ பைரவரே, தேங்க்யூ. ஏய், என் ஃப்ரெண்டோட உட்பிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வணக்கம். இன்றையிலிருந்து நான் தமிழ் பெண்ணாய் மாறிவிட்டேன். தாங்கள் விடை பெற்றுக் கொள்கிறீர்களா? நன்றி, வரேங்க.
இப்போ சந்தோஷமா? நைட் எல்லாம் தூக்கம் இல்லை. ஏன்னா என் சந்தோஷம்லாம் ஏன் என்ன விரும்புறன்றத இன்னைக்கு நீ சொல்றேன்னு சொல்லு. அதுவா, நான் ப்ளூ கிராஸ்ல இருக்கேன். அனிமல்ஸ்னா ரொம்ப அன்பு காட்டுவேன். அதுலயும் குரங்குன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இடிமுழுசா வர்றது? பாவி சண்டாளா, இப்படி பண்ணுவேன்னு நினச்சதா உங்க அப்பா அத்தா அப்பவே விட்டுட்டு போயிட்டாங்களா? ஏய் கேள்வி, இப்போ என்ன குடிமை வச்சுன்னு கத்தினுக்குறா? போடா போக்கத்தவள, இந்த சைனாக்காரி எங்கிருந்து கூட்டிட்டு வந்து அங்கேயே கொண்டு விட்டுட்டு வரா? சைனா கறியா? இடிமுழுசு சார் வெரி கிரேட் இன்சல்ட். அதுக்காக எலி மருந்துலாம் சாப்பிடாதீங்க சார். என்னடி கிசு கிசுங்கிற? 3/4 ஜீன்ஸ்ல என் பேரனை முடிச்சு போடலான்னு பாக்குறியா? பாட்டி நான் ஆம்பளே. அடியே, நீ என்னதான் கேட்டாலும் இந்த கொத்து சாவி அப்படியே தர குத்தாதான் மாட்டேன்டி. இருக்கு உள்ள. யோ என்னையா இது? சார் ஆயா கொஞ்சம் ஆடியோ கட்டு, நீங்க ஒன்றா ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ காட்டுங்க சார். கேட்டுங்க சார் டீச்சர்ட்ட. குடிக்கிட்டு போயிட்டு அது சைனா பசுவே, கடையில இந்த புறாக்கள் விக்குத, அதை வாங்கி போட மாட்டியா? ஏண்டி அந்த இட்லி சட்டி துணியாவது எடுத்து மாட்டக்கூடாதா? சார் நீங்களா நிமிர்ந்து நில்லுங்க சார். ஆயாக்கு ஆடியோ போச்சு வீடியோ போச்சு, நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் பண்றேன் பாரு இப்போ. வா. என்ன சார் பண்ண போறீங்க? தொட்டால் பூ மலரும் சுட்டால் பொன் சிவக்கும் ரொமான்ஸ். டேய் இடிமுடிசு, அந்த காலத்துல உங்க தாத்தா கையை பிடிச்ச மாதிரி இருக்குதுடா. நான் வேணா வெளியே போட்டோமா? கண்ணும் தெரியல காதும் கேட்கல. மூஞ்ச பத்தியா போகல. மலர் விலை வைக்க வேண்டிய வயசுல தொட்டால் பூ மலரும். இடிமுழுசு. என்னடா? வாட்? ஓ சாரி சார். உங்க ஆயா கை 5 மணி நேரம் மெனு துப்புற பபிள் கா மாரி இருக்கு. அட குப்பை தொட்டி தலையா? அப்போ உங்க ஆயா கை மட்டும் நான் உளுத்த விட மாதிரி இருக்கும். மூடின்னு போங்க சார் ரூமுக்கு. அதான் என் ரூமா? அதான் சார் உங்க ரூமு. மெத்த இருக்குமா? தண்ணி வரும் சார். ஃபேன் ஓடுமா? பெரிய ஓட்டே இருக்கு சார். வாட்? இது பாத்ரூம் சார். அது எப்படி பார்த்தாலும் அதான் சார் உங்க ரூமு. போங்க சார். அட போங்க சார், போங்க சார். டேய் என்னடா ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் தொழுகுறீங்க, ஒரு பக்கம் தீபாரணை காட்டுறீங்க, என்னடா நடக்குதுங்க? டேய் காலையில வெள்ளைக்கு போறோம்ல மாப்ள, அதுக்காக அவங்க சாமியை கும்பிட்டுட்டு இருக்கோம்டா. சாமியை கும்பிடுறா. நல்லது நடந்த சர்த்தியா சாண்டவனே. என்னடா நடுராத்திரில இந்த பக்கம்? அது ஒரு பெரிய கூத்து, அப்புறம் சொல்றேன். இது என்னது மிட் நைட் மில்ஸா? என்ன தோற இங்கிலீஷ்லாம் பேசுது? யாரு இங்கிலீஷை கண்டுபிடிச்சது? நாங்க தான். நாங்க பேசாம வேற யாரு பேசுவா? சரிதான். சாப்பாடு எடுத்து வச்சு 5 மணி நேரம் ஆச்சு, ஒருத்தர் சாப்பிட வரல. 5 மணி நேரமா? ஏய் சாப்பாட்டுல அவ்வளவு நேரம் காக்க வைக்க கூடாதுடா. பசிச்சா தானடா சாப்பிட முடியும். பசிச்சாதான் சாப்பிட முடியுமா? ஏன் பசிக்காம இருக்க? வேற என்ன சாப்பிட்டேன்? அவன் எங்க சாப்பிட்டான்? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. காலையில இருந்து சாப்பிடலையா? ஏடாச்சு உனக்கு? வெள்ளைக்கு போற சந்தோஷத்துல அவர் கூட சாப்பிடலப்பா. இவன்டே வெள்ளை வெள்ளன்னு இப்படி பைத்தியமா இருக்கானா? பெரிய மனுஷன் நீங்களும் அப்படி இருக்கிறது? எனக்குள்ளேயும் ஆசை வந்துடுச்சு தம்பி. ஐயோ ஆசை வந்துச்சு. எல்லாரும் ஊருக்கு போங்க, நான் வேணான்னு சொல்ல. சமைச்சதை எடுத்து சாப்பிட்டு போக வேண்டியதானே? எல்லாரும் என்ன கொஞ்சம் பாருங்க. எனக்கு இந்த சாரி நல்லா இருக்கா? இந்த சுடி நல்லா இருக்கா? இந்த ஆஃப் சாரியாச்சும் நல்லா இருக்கா? ஐயோ அத்தராத்திரில அலைவு போட்டிக்க போறோம். எங்க ஊருக்கு தானே போறோம். ஏதாவது ஒன்று எடுத்து போட்டு வர வேண்டியதானே? சும்மா இரு, நீ சொல்லு ரஹீம். அந்த சுடிதார் போட்டுக்கோ, நல்லா இருக்கும். ஆக மொத்தத்துல உங்க எல்லாரையும் வெள்ளை ஆட்டி படைக்குது. நீங்க எல்லாரும் வெள்ளைக்கு போங்க, என் வேலையை நான் பாத்துக்கிறேன். இப்படி வா. என்ன என்ன இதெல்லாம் யாரு சாப்பிடுவா? எல்லாமே உனக்கு தான்டா. யாரு? நான் அமுதா வந்திருக்கேன். என்ன முத இந்த நேரத்துல அலங்காரத்தோட வந்து நிக்கிறேன்? வெள்ளைக்கு போறோம்ல, கொஞ்சம் கீதா அப்படியா? கீதா வரேம்மா. என்னப்பா கிளம்பிட்டீங்களா? ஆமா, வெள்ளைக்கு போற சந்தோஷத்துல சும்மா தக தகன்னு மின்னுற. நிஜமாவா? ஏண்டி எங்களெல்லாம் விட்டுட்டு போறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? அப்படிலாம் இல்லடி, அடிக்கடி வந்து பாப்பேன்ல. சரி காலேஜுக்கு என்னைக்கு வர? 2 நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வியாழக்கிழமை வந்துருவேன். நீ இன்னைக்கு கிளம்புறல? ஆமா. எனக்கும் வெள்ளைய பார்க்கணும்னு ஆசையா இருக்குடி. ஏதாவது விசேஷம்னா சொல்லு, நானும் வந்து பாக்குறேன். கண்டிப்பா நான் வரேன்டி. சரியா முதா? சரிடா. என்னடா ஏப்பம்லாம் ரொம்ப பலமா இருக்கு. சாப்பாடு அந்த மாதிரி. முதல்ல வாங்க பால்.
ஊருக்கு போறேன்னு ஊர்ல இருக்கவன் பூரா ஆத்தி எழுப்பிட்டு வந்துட்டேன். தூங்காம இருந்தவங்களை எல்லாம் தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். ஆமா, இவங்க சின்ன தம்பி பிரபு அப்படியே பாட்டு தூங்க வச்சுட்டு வந்துட்டாங்க. விவரமான ஆளா இருக்க. இல்லன்னா உன்னை சமாளிக்க முடியுமா? டேய் பேத்து பிடிவேன். கிளம்பலாம்டா. எங்க? வெள்ளைக்கு தான். எங்கன்னு கேக்குற? வெள்ளைக்கு கருப்புக்கெல்லாம் நான் வரல. ஏன்? நீ ஊருக்கு உள்ள வர என்னை ஊர் விட்டு வெளியில அனுப்பிட்டாங்க. என்னாச்சா? அப்படி என்ன பண்ண நீ? அட ஏன்டா கேக்குற? பக்கத்தூர் போனப்ப டீ சாப்பிடலான்னு கடைக்குள்ள போனேன். உள்ள போனதும் டீக்கு பதிலா சாலாடு கொடுத்துட்டாங்க. நல்லா தேவை உனக்கு. நல்லா தேவைதான். இதுலதான் சந்தோஷப்படு. சரி, என்னதான் ஆச்சு அப்புறம்? நீ என்ன ஆகணும் அப்புறம் என்ன? ஊரை விட்டு 30 நாள் நம்மளை ஒதுக்கி வச்சு விட்டாங்க. சூப்பரா. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சு அசிங்க. சரியா? இதெல்லாம் நமக்குள்ளதான் இருக்கணும். வாங்க, உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. உனக்கு அப்புறம் தர்றேன். இதா சரியா? யாருக்கும் தெரியக்கூடாது. சரி, நீங்க கிளம்புங்க, நான் தூங்க போறேன். அம்மா. எல்லோரும் வணங்கும் இந்த வெள்ளை கிராமத்தின் எல்லை கல்வெட்டு காந்திஜியின் அன்பளிப்பு. போ தாய். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வணக்கம்யா. வணக்கங்க. வாங்க வாங்க. ஆசைப்பட்ட மாதிரியே வந்து சேர்ந்துட்டீங்க. ரஹீமோட ஆசை மட்டும் இல்ல, இந்த வெள்ளையோட ஆசையும் அதான். ரூபாய் போடுங்க. சரி, கொடுத்துடலாம். 500 ரூபாய்லாம் வேண்டாம். ஆரத்திக்கு 100, அர்ச்சனைக்கு 400. சரியா? அம்மா. பாத்திமா பேபி, முனீர், ரஹீம், அமுதா. எதுக்கு ஐயா பேரை எழுதிட்டு போறாங்க? நீங்க புதுசா ஊருக்கு வந்திருக்கிறதுனால அந்த பணத்தை வச்சு உங்க பேர்ல கோவில்ல அர்ச்சனை பண்ண போறோம். பாப்பா, இது இந்த கிராமத்தோட வழக்கம். சரி, இவங்க சாமான்லாம் இறக்கி வச்சிருவாங்க. நாம போய் பசி ஏறிட்டு வருவோம். இந்த ஊர்ல கால் எடுத்து வச்சதும் பசி எல்லாம் பறந்து போச்சுங்க. அது பசிக்குதோ இல்லையோ, அதாவது அந்த நேரத்துல கரெக்டா பண்ணிடணும். நாம போய் சாப்பிடலாம். நீங்க சாமான்லாம் இறக்கி வச்சுவாங்க. சரிங்க, போலாம். பந்தியில கூட காந்திக்கு பிடிச்ச வேர்க்கல்லையா? பரவாயில்லையே. வாப்பா, இங்க மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா வீட்லயும் இதுதான் முறை. அப்போ காந்தி இந்த ஊர்ல மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். உங்க ஊர்ல எல்லாம் காலையிலேயே ஆட்டுக்கால் பாயா சாப்பிடுவீங்க. இங்கே அதெல்லாம் சாத்தியம் இல்ல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பழகிக்கங்க. நாங்க கவுச்சி விட்டு 6 மாசம் ஆச்சுல்ல, அதோட கசாப்பு கடையை மூடிட்டோமே. ரொம்ப சந்தோஷம். இப்ப இந்த ஊர்ல என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? விவசாயம் பார்க்கலான்னு உத்தேசம். கத்து கொடுத்துட்டீங்கன்னா அதை வச்சே காலத்தை ஓட்டிடுவேன். விவசாயம் தானே, கத்து கொடுத்துட்டா போச்சு. உங்களுக்குன்னு 2 ஏக்கர் ஒதுக்கி வச்சிருக்கோம்ல. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க இந்த ஊரையே மிஞ்சிட்டீங்க. சொந்தமா ஒரு வீட்டை வாங்கி தான் குடி வருவேன்னு பிடிவாதமா இருந்ததெல்லாம் சரி. ஆனா கம்மியா விலை சொன்ன வீட்டை அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்களே, அது ஏன்? ஐயா, வீட்டோட விலைய குறைச்சு சொல்றது அவங்களோட பெருந்தன்மைங்கயா. அத முழுசா கொடுக்கறதான நம்மளோட பெருந்தன்மை. என்ன பண்ண போற? போதும் போதும், இதுக்கு மேல என்னால சாப்பிட முடியாது. மறு சாப்பாடு வாங்கியே ஆகணும். சாப்பிட முடியாது, ப்ளீஸ். சொல்றது கேள. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது உனக்காக, இப்ப சாப்பிட போறது எனக்காக. ரஹீம் இவ்வளவு சொல்றல, கொஞ்சம் வாங்கிக்கப்பா. சரி போடு, அவங்களுக்காக வாங்கிக்கிறேன். சரியா? போதும் போதும் போதும், சாப்பிடுப்பா. இது பார்க்கிறதுக்கு சாதாரணமா இருக்கலாம், ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு. ஒரு சமயம் காந்திஜி காந்தி கிராமத்தை வெள்ளைன்னு மாத்தி வைக்க வந்தாரு. அப்போ அவர்கிட்ட இருந்து ஒரு 8 முழ வேஷ்டியை அன்பளிப்பா வாங்கி
அதை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி அந்த துணியில காந்திஜியோட உருவத்தை பொறிச்சு வீடு தவறாம வச்சிருக்கோம். எப்படி இந்த கிராமத்துக்கு இவ்வளவு மகிமை? இந்த கிராமத்துக்கு காந்தி தான் முதல் கடவுள், சத்திய சோதனை தான் முதல் வேதம்னு சொல்லி பஞ்ச பூதங்களையும் சாட்சியா வச்சு எங்க அப்பா சத்திய பிரமாணம் வாங்கிக்கிட்டாரு. இது இஸ்லாம் மதத்தோட ஆதாரம், இது கிறிஸ்துவ மதத்தோட ஆதாரம், இது இந்து மதத்தோட ஆதாரம். இங்க புதுசா குடி வர்றவங்களுக்கு இந்த ஊர் கொடுக்கிற முதல் சீதனம். ஏற்கனவே ரஹீம் இந்த மூணையும் படிச்சு நல்லா பக்குவமாயிட்டான். தெரியும் தெரியும், அந்த பக்குவத்துல தானே அமுதாவை எடுத்து வளர்க்குறீங்க. எதுக்கு இது கொடுக்கறோம்னா எல்லா மதத்தையும் சமமா நினைக்கணும், மனித நேயத்தை முழுசா நேசிக்கணும், காந்திய வழியில வாழ்க்கை நடத்தணும். உயிரை காக்கிற மூச்சை எப்படி முக்கியமா நினைக்கிறோமோ அதை விட முக்கியமா இந்த 3 விஷயத்த நினைக்கணும். இந்த 3 விஷயத்துல ஒண்ணு குறைஞ்சா கூட இந்த கிராமத்துல வாழற தகுதியை இழந்துடுவோம். சரி, எல்லாருமா சேர்ந்து சாமியை கும்பிடுவோம். நல்லதே நடக்கட்டும். அட வாங்க கலெக்டர் தம்பி, பதவி வரதுக்கு முன்னாடி நிறைய பொறுப்பு வந்துருச்சு போல இருக்கு. அப்படிலாம் இல்லைங்க அங்கிள், ரோட்ல சாணம் கிடந்துச்சு, போற வர வண்டிலாம் ஏறி அசிங்கமாடும் இல்லையா, அதான் நம்ம ஊரை நம்ம தானே பார்த்துக்கணும். சரி, என்ன விஷயமா வந்தீங்க? முத்தன்னு ஒரு 1000 ரூபாய் பணம் கேட்டிருந்தாங்க, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். முத்து கோவில்ல தான் இருப்பாரு. மோகன் எங்க அங்கிள் இருக்கான்? மோகன் வீட்டில தான் இருப்பான். உனக்கு தெரியாம எங்க போயிட போறான்? சரி வரேன்பா. ஓகே அங்கிள்.